என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளவங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். தல அஜித் குமார் அவர்களுக்கும் விஸ்வாசம் திரைப்படத்திற்கு ஜாலியா சந்தோஷமா ஃபேமிலியோடு உட்கார்ந்து பார்க்க வேண்டிய ரசிக்க வேண்டிய திரைப்படம் அப்படின்னு சொல்லி யூ சான்றிதழ் வழங்கியிருக்காங்க சென்சார் போர்டு. ஸோ இதை சத்யஜோதி நிறுவனம் தன்னுடைய அபிஷியலான அறிவிப்பாவே ட்விட்டர் பேஜில் பதிவிட்டுட்டாங்க. விஸ்வாசம் சென்சார்ட் யூ அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகோட வந்து அதை பதிவு பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் அப்படிங்கிறது ரசிகர்கள் அனைவருமே தாறுமாறாக கொண்டாடக்கூடிய வகையில இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நமக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இதை பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல ஒரு கேள்வியிலும் எழுப்பியிருக்காங்க. அதுக்காக இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா, ஆல்ரெடி சென்சார் போர்டுக்கான சென்சாருக்கு அனுப்புறதுக்கான பணிகள் ஆரம்பியாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல தான் ஒளிபரப்பணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சென்சாருக்கு அனுப்பப்பட்டு விட்டது அப்படிங்கிற தகவலை எந்த ஒரு ஊடகமும் பதிவு பண்ணாத வேலையில நாம தான் ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த விஷயத்தை மெயினா சொல்ல வரல. இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்சார் போர்டுக்கு அனுப்பி வச்சாச்சுன்னு சொன்ன அதே வேலையில இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பதிவு பண்ணினோம். நம்ம விஸ்வாசம் திரைப்படத்துக்கு நிச்சயமான முறையில் யூ சான்றிதழ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருந்தோம். அதே போல படக்குழுவும் அதை தான் வந்து விரும்புறாங்க. ஸோ அது வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவலும் சொல்லியிருந்தோம். நாம எதிர்பார்த்தது போலவே நம்மளுடைய கருத்தின் அடிப்படையில் கணிப்பின் அடிப்படையில் யூ சான்றிதழ் கிடைக்கப்பட்டு விட்டது. இது மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தோஷமா இருக்கு. யூ சான்றிதழ் எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்தது அப்படிங்கிறது அது பத்தின விவரங்கள் தெரிந்த அனைத்து நண்பர்களுக்குமே தெரியும் நினைக்கிறேன். நம்மளுடைய நண்பர் கூட யூ சான்றிதழ் என்ன, யூஏ அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஆரம்பத்திலே ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு சில வீடியோக்கள் முன்பாக. அந்த ஒரு டீட்டெயில் கொடுக்கக்கூடிய வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில வேணும் அப்படின்னாக்க நாம அதனுடைய சர்ச்சைகளை இறங்கி டீட்டெயிலா ஒரு வீடியோ வந்து பண்ணலாம். யூக்கும் யூஏக்கும் என்ன ஒரு வித்தியாசம், அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத